حي على الفلاح. இஸ்லாம் என்கின்ற இந்த கட்டடம் 5 தூண்களால் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. 5 தூண்களுமே அடிப்படையான தூண்கள் தான். கலிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் என்று ஜக்காத் என்கின்ற இந்த தூண் மிக முக்கியமான ஒரு அடிப்படையான தூண். எப்பொழுதெல்லாம் நோன்பு காலம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் ஜக்காத்துடைய காலமும் வந்துவிட்டதாகத்தான் நாம் கருதுகிறோம். வெறுமனே நாம் நோன்புடைய காலத்தில் மட்டுமல்ல, ஜக்காத்துடைய சதக்கா தான தர்மங்களுடைய காலத்திலேயும் நாம் இருக்கிறோம். எப்பொழுதெல்லாம் ரமலான் மாதம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் முக்கியமான பேசு பொருளாக, விவாதிக்கப்படக்கூடிய பொருளாக ஜக்காத் அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். ஜக்காத்தை பற்றி மற்ற காலங்களில் பேசுவதோ சிந்திப்பதோ அதை பற்றி விவாதிப்பதை விட ரமலானுடைய காலங்களில் அதை பற்றி நாம் அதிகமாக பேசுகிறோம், விவாதிக்கின்றோம். ஆக ரமலான் மாதம், நோன்பு காலம், ஜக்காத்தை பற்றி அதிகமாக விவாதிக்கப்படக்கூடிய ஒரு காலம். அதனால் அதை பற்றியும் பேசியாக வேண்டிய, நினைவுபடுத்த வேண்டிய ஒரு காலம். பொதுவாக இஸ்லாம் எல்லா கடமைகளையும் விதித்த கையோடு சலுகைகளையும் விதித்திருக்கிறது. தொழுங்கள் என்று சொன்ன இஸ்லாம் தொழுகையிலே சலுகை தருகிறது. நோன்பு வையுங்கள் என்று கட்டளையிட்ட இஸ்லாம் அந்த நோன்பு வைப்பதிலே சில சலுகையும் தருகிறது. ஹஜ்ஜிலேயும் கூட ஹஜ்ஜு செய்யுங்கள் என்று கட்டளையிட்ட இஸ்லாம் அதிலேயும் சில சலுகைகள் தருகிறது. தொழுங்கள் என்று சொன்னால் ஆண்களுக்கு பள்ளியிலே வந்து ஜமாத்தோடு தொழ வேண்டும் என்று தான் கட்டளையிடுகிறது. அப்படி ஜமாத்தோடு தொழ முடியாத பட்சத்திலே தனியாக தொழும்படியும், அப்படி தொழுகுவதிலே நின்று முடியாதவர்கள் அமர்ந்து தொழும்படியும், அதுவும் முடியாதவர்கள் படுத்துக்கொண்டே சைக்கினை செய்து தொழும்படியும் என்று பல்வேறு சலுகைகள். பயணத்தில் இருந்தால் சுருக்கி கொள்ளுங்கள், 2 தொழுகையை சேர்த்து ஜம்உ செய்து கொள்ளுங்கள் என்றெல்லாம் தொழுகையிலே இஸ்லாம் சலுகைகளை நமக்கு வாரி வழங்குகிறது. நோன்பிலும் உங்களால் உடல் நலம் குன்றி வைக்க முடியாமல் போனால் பிற நாட்களிலே அதை கணக்கிட்டு நோற்றுக்கொள்ளுங்கள். பெண்கள் அவர்களுடைய விடுபட்ட நோன்புகளை பிற நாட்களிலே நோற்றுக்கொள்ளுங்கள். வயதானவர்கள், நிரந்தரமாக நோன்பு வைக்க முடியாமல் போன வயதானவர்கள், அவர்களுக்காக ஃபிதியா என்கின்ற தர்மத்தை இஸ்லாம் ஆல்டர்னேட்டிவ் சொல்லித்தருகிறது. நிரந்தரமாக உங்களால் நோன்பு வைக்க முடியாமல் போச்சுன்னா, ரமலான் மட்டுமல்ல, ரமலானுடைய காலங்கள் அல்லாத பிற மாதங்களிலேயும் உங்களால் நோன்பு வைக்க முடியாத உடல்நல உபாதைகள் ஏற்பட்டுவிட்டால் ஃபிதியா நீங்கள் கொடுத்து ஒரு நாள் உணவு, ஒரு நோன்புக்கு ஒரு நாள் உணவு கொடுத்து அந்த நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சலுகைகளை இஸ்லாம் நோன்பிலே நமக்கு சொல்லித் தருகிறது. ஹஜ்ஜு செய்யுங்கள். அப்படி உங்களுக்கு ஹஜ்ஜு கடமையாகியும் செய்ய முடியாமல் போய்விட்டால், வயோதிகமாகிவிட்டால், உடல் நலம் குன்றிவிட்டால், உங்களுக்காக இன்னொருவரை கொண்டு நீங்கள் அந்த ஹஜ்ஜு கடமையை நிறைவேற்றி கொள்ளலாம். வேறு ஒருவர் உங்களுடைய ஹஜ்ஜு கடமையை நிறைவேற்றலாம். அல்லது நீங்கள் வயசாயிருச்சே, உடம்பு சரியில்லாமல் போயிருச்சுன்னு சொன்னால் உங்களுடைய வாரிசுகளை எனக்காக வேண்டி ஹஜ்ஜு செய்யுங்கள் என்று நீங்கள் வசியத் செய்துவிட்டு சென்றால் உங்களுடைய பெயரிலே அவர்கள் ஹஜ்ஜு செய்தால் உங்களுக்கு அந்த நன்மை வழங்கப்படும் என்றெல்லாம் இப்படி பல்வேறு சலுகைகளை எல்லா கடமைகளிலேயும் இஸ்லாம் நமக்கு தந்திருக்கிறது. ஹஜ்ஜு விஷயமாக ஒரு பெண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ்,
இன்ன அபி ஷெய்குன் கபீர், என்னுடைய தந்தை வயதாகிவிட்டது, வயோதிகமாகிவிட்டார், அவரால் பயணம் செய்ய முடியாது. இந்த காலத்தில் பயணம் இலகுவாயிருச்சு. வீல் சேர் நம்ம ஆட் ஆன் பண்ணி விட்டோம்னா வீல் சேரோடு நம்ம ஏர்போர்ட்டில் காருக்கிட்டே வந்து நிற்கிறாங்க. அந்த வீல் சேர் காருகிட்டே கொண்டு வந்துடுறாங்க. காரிலேருந்து வீல் சேரில் பிக்கப் பண்ணிட்டு போகிற அந்த ஸ்டாஃபு ஃப்ளைட்டில் சீட்டில் உட்கார வைக்கிற வரைக்கும் அந்த ஸ்டாஃப் நம்ம கூடயே இருக்கிறாங்க. அங்கே போய் ஃப்ளைட்டில் இறங்கினவுடனே ஒரு ஸ்டாஃப் கூடயே வந்துடுறாங்க, வந்து மறுபடியும் காரில் ஏற்றுற வரைக்கும் கூடயே இருக்கிறாங்க. இன்றைக்கு வயதாகிவிட்டது என்பதெல்லாம் ஒரு பெரிய பலகீனமாக இன்றைக்கு தெரிவதில்லை. ஆனால் அன்றைக்கு குதிரையில் தான் சென்றாக வேண்டும், இது போன்ற ஏதாவது கால்நடைகள் தான் பயணங்கள், நீண்ட நெடிய பயணங்கள் சென்றாக வேண்டும். வயோதிகளால் அது முடியாமல் போய்விடும். அந்த மாதிரி என்னுடைய தந்தை வயதாகிவிட்டது யா ரசூலல்லாஹ், அவர் ஹஜ்ஜு நியத் செய்திருந்தால் அவரால் செய்ய முடியவில்லை, அவர் சார்பாக நான் செய்யலாமா என்று அந்த பெண்மணி வந்து கேட்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஇன் கால ஹுஜ்ஜி அன் அபீக, உன்னுடைய தந்தை சார்பாக நீங்கள் ஹஜ்ஜு செய்யலாம், அது உன்னுடைய தந்தையினுடைய கணக்கிலே எழுதப்பட்டு அவர்களுக்கும் அது நன்மை பரிபூர்ணமாக கிடைக்கும், செய்த உங்களுக்கும் அதனுடைய நன்மை கிடைக்கும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணியிடத்திலே கட்டளையிட்டார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். இப்படி எல்லா விஷயங்களிலேயும் அல்லாஹ் தஆலா சலுகைகளை தந்திருக்கின்றான். ஓய்வு பெற்றுவிட்டால் தரக்கூடிய சலுகை. இன்றைக்கு அரசாங்கம் பொதுவாக ஒரு அரசு ஊழியர் ஓய்வு பெற்றுவிட்டால் அவருக்கு அரசு சலுகை தருகிறது. பணியில் இருக்கும்பொழுது கொடுத்த சலுகைகளிலே பாதி சலுகைத்தான் அரசாங்கம் தரும். ஆனால் அல்லாஹ் தஆலா இருக்கும் பொழுது செஞ்சால் என்ன நன்மையோ, ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது செய்தால் என்ன நன்மையோ அதே நன்மை ஆரோக்கியமாக இல்லாத சமயத்திலே செய்தாலும் அல்லாஹ் கொடுக்கிறான். அவரால் செய்ய முடியாமல் மறைந்து விட்டாலும் அவர் சார்பாக செய்தாலும் அல்லாஹ் தஆலா முழுமையாக தந்து விடுகிறான், நன்மையை முழுமையாக தந்து விடுகிறான். அப்படிப்பட்ட அருளாளனாக அல்லாஹ் இருந்து கொண்டிருக்கின்றான். இப்படி எல்லா விஷயங்களிலேயுமே சலுகைகளை தந்திருக்கிறது. ஜகாத்தில் சலுகைகள் இருக்கிறதா? ஜகாத்தில் சலுகைகள் இருக்கின்றன. இவ்வாறான சலுகைகள் ஜகாத்திலே தரப்படுவதில்லை. இப்போ நம்ம சொன்னோமா இல்லையா, இவ்வாறான சலுகைகள் ஜகாத்திலே தரப்படுவதில்லை. ஏன் ஜகாத்திலே இது போன்ற சலுகைகள் தரப்படுவதில்லை என்று சொன்னால், ஜகாத் என்பது இறைவனுக்காக வேண்டி நிறைவேற்றப்பட வேண்டிய கடமை என்றிருந்தாலும் கூட அதிலே சக மனிதர்களுடைய உரிமை இருக்கின்றது. சக மனிதர்களுடைய உரிமை இருக்கின்றது. அவர்களுடைய பங்கு ஜகாத்திலே இருக்கின்றது. பிற மனிதர்களுடைய பங்கு உரிமை ஜகாத்திலே இருப்பதின் காரணமாக ஜகாத்திலே இப்பொழுது நாம் பட்டியலிட்ட இந்த சலுகைகள் ஜகாத்திலே இஸ்லாம் வழங்குவதில்லை என்பதை. ஆக மனிதனுடைய உரிமையில் எந்த குறையும் ஏற்பட்டுவிடக்கூடாது. மனிதனுக்கு சேர வேண்டிய சலுகைகள், உரிமைகள், கடமைகள் இது விஷயத்திலே எந்த குறையும் வைத்துவிடக்கூடாது, ஏற்பட்டுவிடக்கூடாது என்றுதான் இஸ்லாம் விரும்புகிறது. அதனால்தான் ஜகாத்திலே இது போன்ற சலுகைகளை நாம் பார்க்க முடிவதில்லை. குர்ஆனிலே அல்லாஹு தஆலா கட்டளையிடுகின்ற வசனங்கள், தொழுகையை பற்றி கட்டளையிடுகின்ற வசனங்கள், நோன்பை பற்றி கட்டளையிடுகின்ற வசனங்கள், இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பாணியிலே பேசும். ஜகாத்தை கட்டளையிடும் பொழுது அது பேசக்கூடிய பாணி வேற. தொழுகையை பற்றி அல்லாஹு தஆலா குறிப்பிடும் பொழுது குறிப்பிடுகிறான், ஃபாகீமு ஸலாத இன்ன ஸலாத கானத் அலல் முஃமினீன கிதாபம் மவ்கூதா. தொழுகையை நிறைவேற்றுங்கள். தொழுகை முஃமின்களின் மீது நேரம் குறிப்பிடப்பட்ட கடமையாகும். குறித்த நேரத்தில் தொழ வேண்டும். முஸ்லீமான ஆணாகிலும் பெண்ணாகிலும் குறித்த நேரத்தில் அந்த தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். அப்படிப்பட்ட கடமையாக தொழுகை உங்கள் மீது விதிக்கப்பட்டிருக்கிறது. இப்படித்தான் தொழுகையை பற்றி இஸ்லாம் குர்ஆனிலே பேசுகிறது. அல்லாஹ் தஆலா கட்டளை இடுகிறான்.
குத்திப அலைக்குமுஸ்ஸியாம், நோன்பை பற்றி அல்லாஹ் பேசும் பொழுது நோன்பு வைப்பது உங்களின் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. எனவே இஸ்லாம் கொண்ட இறை விசுவாசிகளே, நீங்கள் வாத்திமுஸ்ஸியாம இலல் லைலி, மக்ரிபு நேரம், அதாவது இரவினுடைய ஆரம்பம் நேரம் வரும் வரை பகல் முழுவதும் நீங்கள் நோன்பு வையுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கட்டளை இடுகிறான். இந்த கட்டளைகள் எல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது மூமின்களை அழைத்து மூமின்களை பார்த்து அல்லாஹ் அவர்களை விழித்து பேசுவது போன்று இருக்கிறது. அல்லாஹ் தஆலா ஜகாத்தை பற்றி பேசும் பொழுது அதனுடைய தொனி மாறுகிறது. ஹுது மின் அம்வாலிஹிம் சதகத்தன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்குகிறது. ஜகாத்து கடமையாகி வஹி இறங்குகிறது. என்ன பேசுகிறான், எப்படி பேசுகிறான்? ஹுது மின் அம்வாலிஹிம், அவர்களுடைய பொருளாதாரத்திலிருந்து நீங்கள் எடுங்கள். அவங்கள்ட்ட கொடுங்கன்னு சொன்னாலாம் நடக்காது. நீங்கள் என்ன செய்யுங்க, அவர்களுடைய பொருளாதாரத்திலிருந்து ஜகாத்தை நீங்கள் எடுங்கள். ஹுது மின் அம்வாலிஹிம், அவர்களுடைய பொருளிலிருந்து சதக்கத்தன் ஜகாத்தை நீங்கள் எடுத்து துதஹிருஹும் வ துஸக்கீஹிம் பிஹா, நீங்கள் ஜகாத்தை எடுத்து அவர்களை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் தஆலா கட்டளை எடுக்கிறான். அப்போ இந்த பாணி நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். தொழுகையை பற்றி பேசும் பொழுதும், நோன்பை பற்றி பேசும் பொழுதும், ஹஜ்ஜை பற்றி பேசும் பொழுதும் ஹஜ்ஜு செய்யுங்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். ஜகாத்தை பற்றி, கடமையை பற்றி பேசும் பொழுது ஜகாத்தை எடுங்கள் என்பதை அல்லாஹ் தஆலா மற்றதை விட சற்று மேம்பட்ட ஆளுமையை ஜகாத் பற்றிய வசனங்கள் வெளிப்படுத்துவதை நாம் கவனிக்க முடியும். ஆக எடுங்கள், கொடுக்கும் வரை காத்திருக்க வேண்டியதில்லை என்று இங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையிட்டு ஜகாத்துடைய வசனங்களை அல்லாஹ் தஆலா எடுக்கின்றான். அப்படி எடுக்கும் பொழுது யாரிடமிருந்து நீங்கள் ஜக்காத்தை எடுக்கிறீர்களோ, யார் உங்களுக்கு அவருடைய பொருளாதாரத்திலிருந்து ஜக்காத் உங்களுக்கு தருகிறார்களோ, ஜக்காத் நிதிக்காக யார் பொருள்களை வழங்குகிறார்களோ, அந்த வழங்குவது அவர்களுக்கு மன கஷ்டத்தை அளித்து விடக்கூடாது, அவர்களுக்கு கவலையை ஏற்படுத்தி விடக்கூடாது என்றும் அல்லாஹ் தஆலா அதையும் இங்கே கவனத்திலே வைத்து பேசுகிறான். அதனால் ஜக்காத்தை கொடுப்பதினால், ஜக்காத்தை வழங்குவதினால் வழங்கக்கூடியவர்களுக்குத்தான் லாபம் என்று இங்கே அல்லாஹ் தஆலா பேசுகிறான். ஜக்காத்திலே ரெண்டு நன்மைகள் உண்டு. ஒன்று, ஏழைகள் அடையும் நன்மை. யார் பயனாளிகளாக இருக்கிறார்களோ அவர்கள் அடையும் நன்மை ஒரு வகை. இன்னொன்று, யார் ஜக்காத்து வழங்குகிறார்களோ, வசதி உள்ளவர்கள் ஜக்காத்து வழங்குகிறார்கள், அவர்களுடைய உழைப்பிலிருந்து அவர்கள் அதை தருகிறார்கள், அவர்கள் சிந்திய வேர்வையிலிருந்து கிடைத்த ஆதாயத்தினால் அவர்கள் சேமித்து வைத்திருந்த அவர்களுடைய பொருளிலிருந்து அவர்கள் அந்த ஜக்காத்தை வழங்குகிறார்கள். அப்படி வழங்கக்கூடியவர்கள், ஜக்காத்தை தரக்கூடியவர்களுக்கு கிடைக்கும் நன்மை, பயனாளிகளுக்கு கிடைக்கும் நன்மை, வழங்கக்கூடியவர்களுக்கு கிடைக்கும் நன்மை. இந்த வசனம் ஹுது மின் அம்வாலிஹிம் சதகத்தன் என்கின்ற இந்த சூரத்து தௌபாவுடைய 103வது வசனம், ஜகாத்து யார் கொடுக்குகிறார்களோ அப்படி கொடுக்கக்கூடியவர்கள், ஜகாத்து வழங்கக்கூடியவர்கள், அவர்கள் அடையக்கூடிய ஆதாயம், அவர்கள் பெறக்கூடிய லாபம் பற்றித்தான் இந்த வசனம் தொடர்ந்து பேசுவதை நாம் பார்க்கிறோம். அவர்களுடைய பொருளிலிருந்து நீங்கள் ஜக்காத்தை எடுத்து அதன் மூலமாக அவங்களுக்கு என்ன லாபம், கொடுத்தாங்களே அவங்களுக்கு என்ன லாபம் என்று சொன்னால், துதஹிருஹும் வ துஸக்கீஹிம் பிஹா, அவர்களுடைய பாவங்களிலிருந்து அவர்களை தூய்மையாக ஆக்கி வைப்பீராக, அவர்களுடைய உள்ளங்களை பரிசுத்தமாக ஆக்கி வைப்பீராக என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே தொடர்ந்து பேசுகிறான். ஜக்காத் வழங்கக்கூடியவர்களுக்கு கிடைக்கும் ஆதாயம், அவர்களுடைய பாவங்கள் எல்லாம்
கழுகப்பட்டு பரிசுத்தமானவர்களாக பாவமற்றவர்களாக அவர்கள் ஆகிறார்கள். ஜக்காத் கொடுப்பதின் காரணமாக, தான தர்மங்களை அவர்கள் முறையாக செய்வதின் காரணமாக அவர்கள் பாவங்கள் எல்லாம் களையப்பட்ட பரிசுத்தமானவர்களாக பாவமற்றவர்களாக ஆகிறார்கள். இன்னொன்று, அவர்களுடைய உள்ளங்கள் பரிசுத்தமாகின்றன. எதிலிருந்து? உலக மோகம், கர்வம், கஞ்சத்தனம், பேராசை, நான் என்கின்ற அந்த அகம்பாவம் போன்ற உள்ள பிணிகளிலிருந்து அவர்கள் பரிசுத்தம் அடைகிறார்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஜக்காத்தை எடுத்து ஜக்காத்தை கொடுக்கக்கூடியவர்களை இவ்வாறாக நீங்கள் அவர்களை பரிசுத்தப்படுத்தி தூய்மைப்படுத்துங்கள். இது அவர்கள் அடையக்கூடிய லாபம். ஒரு ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, ஹஸ்ஸினு அம்வாலக்கும் பிஸ்ஸக்கா, ஹஸ்ஸினு அம்வாலக்கும் பிஸ்ஸக்கா. ஜக்காத்தை நிறைவேற்றுவதன் மூலமாக உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் பரிசுத்தமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். ஜக்காத் என்பது ஏழைகளுக்கு சென்று சேர வேண்டி அவர்களுடைய பங்கு. யார் பயனாளிகளாக இருக்கிறார்களோ, யார் ஜக்காத்து பெற தகுதியுடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய பங்கு உங்களுடைய பொருளாதாரத்திலே இருக்கிறது. அது இருக்கும் வரை அந்த பொருளாதாரம் பரிசுத்தமானதாக இருப்பதில்லை. அதை எப்பொழுது நீங்கள் எடுத்து அவரிடத்திலே ஒப்படைத்து விட்டீர்களோ உங்களுடைய பொருளாதாரம் பரிசுத்தமாகி விடுகிறது. அதனால் ஹஸ்ஸினு அம்வாலக்கும் பிஸ்ஸக்கா, ஜக்காத் கொடுப்பதின் மூலமாக உங்களுடைய பொருளாதாரத்தை பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்கள். இன்னும் சொன்னாங்க, வதாவு மர்லாக்கும் பிஸ்ஸதகா, தான தர்மங்கள் செய்வதன் மூலமாக உங்களிடம் இருக்கக்கூடிய நோயாளிகளை நோய் நிவாரணத்தை ஏற்படுத்தி தாருங்கள். சதக்கா செய்வதன் மூலமாக நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நோயிலிருந்து அல்லாஹ் தஆலா நிவாரணத்தை தருகிறான். அதனால தான் நம்மளுடைய பழக்கம் என்னன்னா, நோய்வாய்ப்பட்டு விட்டால் செய்வதற்காக மிகப்பெரிய நோய்க்கு ஆளாகிவிட்டால் உடனே சதக்கா செய்வதற்காக நாம் நியத் செய்கிறோம். சதக்கா செய்தால் அல்லாஹ் தஆலா நம்முடைய நோயை லேசாக்குவான், நோயிலிருந்து நம்மை குணமாக்குவான் என்று நாம் சதக்கா செய்கிறோம். அல்லாஹ் தஆலா அந்த சதக்காவை ஏற்றுக்கொள்கிறான், நோயிலிருந்து நிவாரணமும் தருகிறான். அதான் சொன்னாங்க, நீங்கள் சதக்கா செய்வதன் மூலமாக உங்களுடைய நோயாளிகளுக்கு நிவாரணத்தை தேடித்தாருங்கள். மூன்றாவதாக சொன்னாங்க, வஅஇது லில் பலாஇ துஆ செய்வதன் மூலமாக பலா முசீபத்துகளை நீங்கள் உங்களிடமிருந்து விரட்டி விடுங்கள். அதிகமாக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து உங்களிடத்திலே இருக்கக்கூடிய பலா முசீபத்துகளை, துன்பங்களை, துயரங்களை நீங்கள் துஆவின் மூலமாக விரட்டி விடுங்கள் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காண்பிக்கிறார்கள். ஆக சதக்கா என்பது யார் சதக்கா தருகிறார்களோ அவர்களுக்கு முதலில் கிடைக்கக்கூடிய லாபத்தை பற்றி இஸ்லாம் பேசுகிறது. தொடர்ந்து அந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான், அவர்களுடைய பொருளாதாரத்திலிருந்து ஜக்காத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு அவர்களை பரிசுத்தப்படுத்துங்கள். இன்னும் சொல்லுகிறான், வஸல்லி அலைஹிம், நபியே அப்படி ஜக்காத்தை பொது நிதிக்காக வேண்டி தந்தார்கள் அல்லவா, அவர்களுக்காக நீங்கள் சல்லி அலைஹிம், அவர்களுக்கு துஆ செய்யுங்கள். நபிகளாருக்கு அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகிறான், யார் உங்களுக்கு நீங்கள் கேட்டவுடனேயே ஜக்காத்தை அவருடைய பொருளாதாரத்திலிருந்து தந்தார்கள் அல்லவா, அவர்களுக்கு நீங்கள் துஆ செய்யுங்கள். இன்ன ஸலாத்தக ஸகனுல் லஹும், நீங்கள் செய்யக்கூடிய துஆ அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும். ஆக யார் ஜக்காத் கொடுக்கிறார்களோ அவர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆவிலே தன்னை இணைத்துக் கொள்கிறார்கள். ஜக்காத் கொடுத்தவர்களுக்கு நபிகளார் துஆ செய்திருக்கிறார்கள். ஜக்காத் கொடுக்கக்கூடியவர்கள் நபிகளாருடைய துஆவை பெற்றவர்கள், நபிகளாருடைய துஆவையும் பெறுகிறார்கள், அல்லாஹ்வுடைய கருணைக்கும் அவர்கள் ஆளாகிறார்கள். ஜக்காத் பெற்றவர்களுடைய துஆவையும் பெறுகிறார்கள். எவ்வளவு பெரிய விஷயம்! ஜக்காத் கொடுப்பவர்கள் அல்லாஹ்வுடைய கருணை மலையில் அவர்கள் நினைக்கிறார்கள், நபிகளாருடைய துஆவை அவர்கள் பெறுகிறார்கள்.
இந்த ஜகாத்தால் பயனடைந்த பயனாளிகள் அவர்களும் துஆ செய்கிறார்கள், அவர்களுடைய துஆவும் அவர்களுக்கு கிடைக்கிறது. இப்படி பல்வேறு வகையிலே தருபவர்கள் பயனடைகிறார்கள் என்று பேசுகிறது. பொதுவாக ஜகாத் அப்படின்னா அந்த பொருளுடைய அந்த வார்த்தையினுடைய பொருள் என்னவென்று சொன்னால், ஜகாத் என்றால் வளர்ச்சி அடைதல். அந்த டிக்ஷனரி அரபிக் தமிழ் அல்லது அரபிக் இங்கிலீஷ் டிக்ஷனரி எடுத்து பார்த்தோன்னு சொன்னால், ஜகாத் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு அந்த டிக்ஷனரியில் வளர்ச்சி அடைதல் என்று தர்ஜுமா செஞ்சுருப்பாங்க. உண்மையிலேயே ஜகாத் என்பது ஜர்னா பயிர், ஜகா பயிர் வளர்ச்சி அடைகிறது என்று சொல்லுவாங்க. அதே போன்று ஜகாத் என்பது செல்வத்தில் உண்டாகும் வளர்ச்சியை குறிக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு சொல். ஜகாத் என்கின்ற இந்த கையாளப்படக்கூடிய இந்த சொல், அப்போ ஜகாத் வழங்குவதால் பொருளாதார வளர்ச்சியை அது நிர்ணயம் செய்கிறது, பொருளாதாரத்திலே பரக்கத்தை அது ஏற்படுத்துகிறது, அதே போன்று நன்மைகளையும் வளர காரணமாக ஆகிறது. நாம் கொடுக்கக்கூடிய ஜகாத். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே இன்னொரு இடத்திலே பேசுகிறான், யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகாத். யம்ஹகுல்லாஹு ரிபா, அல்லாஹு தஆலா வட்டியை எந்த பரக்கத்தும் இல்லாமல் அழித்து விடுகிறான். எந்த பரக்கத்தும் இல்லாமல் அழித்து விடுகிறான். நல்லா பாருங்க, வட்டியில் யார் மூழ்கி விடுகிறார்களோ அவர்கள் அழிவினுடைய விளிம்புக்கு சென்று விடுகிறார்கள். அதிலிருந்து அவர்களால் மீள முடிவதில்லை. காரணம், அல்லாஹ்வே இங்கு அப்படித்தான் வாக்களித்திருக்கிறான். வட்டியில் சென்று விழுந்தவர்கள் அழிவிலே விழுந்தவர்கள். இன்னும் சொல்லுகிறான், வயூர்பி ஸதகாத், தான தர்மங்களை பரக்கத்துகளை கொண்டு பெருக செய்கிறான். தான தர்மங்கள், சதக்காக்கள், ஜக்காத்துகள் இவைகளை அல்லாஹு தஆலா யுர்பின்னு சொன்னால் பெருகுவது, பல்கி பெருகுவது. ஜக்காத்தின் மூலமாக, சதக்காவின் மூலமாக அவருடைய பொருளாதாரத்தை அல்லாஹு தஆலா பல்கி பெருகச் செய்கின்றான் என்று இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா குறிப்பிட்டுக்கான சூரத்துல் பக்கராவுடைய வசனம், யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பி ஸதகாத், வட்டி அழிகிறது, ஜகாத் தான தர்மம் பெருகுகிறது என்று அல்லாஹ் இங்கே குறிப்பிட்டு காட்டுகிறான். இஸ்லாம் நடைமுறைப்படுத்த விரும்பும் ஜகாத்துடைய திட்டம் ஏழை எளியவர்களை கேவலப்படுத்த வேண்டும் என்பதும் அல்ல, வசதி உள்ளவர்களை உறிஞ்சவும் நசுக்கவும் வேண்டும் என்பது அல்ல. ஏழை எளியவர்களை கேவலப்படுத்தி வசதி உள்ளவர்களை உறிஞ்சி அவர்களை நசுக்க வேண்டும் என்பது அல்ல. மாறாக முழு மனித சமுதாயமும் பயனடைய வேண்டும். பயனாளிகளும் பயன் பெற வேண்டும், தந்தவர்களும் அதனால் லாபம் அடைய வேண்டும். இதுதான் இஸ்லாம் வழங்கக்கூடிய ஜகாத்தினுடைய ஒரு உன்னதமான நோக்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். குர்ஆனில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, திட்டவட்டமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஸ்டேட்மெண்ட், மா நகசத் சதகத்துன் மின் மாலின், என்றைக்கும் தான தர்மங்கள் பொருளிலே குறைவை ஏற்படுத்தாது, பொருளாதாரத்திலே எந்த குறைவையும் ஏற்படுத்தாது. நாம் வழங்கக்கூடிய ஜக்காத்து, தான தர்மங்கள், சதக்காக்கள், நம்முடைய உள்ளத்திலே நம்முடைய சைத்தான், நீ தந்துவிட்டால் உன்னுடைய பொருளாதாரத்திலே குறைவு ஏற்பட்டுவிடும். என்கிட்ட ஒரு 1000 ரூபாய் இருக்குது, நான் 100 ரூபாய் தானம் செஞ்சிட்டேன், தர்மம் செஞ்சிட்டேன் என்று சொன்னால் என் பாக்கெட்டில் இருப்பது 900 ரூபா தான், 100 ரூபா நமக்கு இல்லாமல் போயிடும், நம்மை கைவிட்டு போயிடும் என்று சைத்தான் உங்களிடத்திலே வாக்குறுதி தருவான், உங்களை பயம்படுத்துவான். ஆனால் உங்களுடைய பொருளாதாரத்திலிருந்து எந்த குறைவையும் நீங்கள் வணங்கக்கூடிய சதக்கா, தான தர்மம் எந்த குறைவையும் ஏற்படுத்தாது. ஒன்று. இரண்டாவது, மா ஜாதல்லாஹு அப்தன் பி அஃப்வின் இல்லா இஸன், யார் மன்னிக்கின்றாரோ அவருடைய கண்ணியத்தை அல்லாஹ் உயர்த்தாமல் இருப்பதில்லை. அவர்களுடைய கண்ணியத்தை அல்லாஹ் உயர்த்துகிறான். ஒமா தவாலா அஹதுன் லில்லாஹி இல்லா ரஃபஅஹுல்லாஹ், யார் பணிவை மேற்கொள்கிறாரோ, பணிவை மேற்கொள்றதுனா கொஞ்சம் இறங்கி போகிறது. சொல்லுவோமா இல்லையா? 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க, ஏப்பா கொஞ்சம் இறங்கி தான் போப்பா, ஏப்பா அவன்கிட்ட மண்ணுக்கு நிற்கிற,
இந்த மாதிரி யார் பணிவை மேற்கொள்கிறார்களோ, சற்று இறங்கி வருகிறார்களோ, ரஃபஅஹுல்லாஹு அவர்களை அல்லாஹ் உயர்த்துகிறான். அல்லாஹ் அவர்களை உயர்த்தாமல் இருப்பதில்லை என்ற மிகல் பெருமானா சொல்ல 3 விஷயம். தான தர்மங்கள் என்றைக்கும் பொருளாதாரத்திலே குறைவை ஏற்படுத்தாது. மன்னிக்கக்கூடியவர்களை என்றைக்குமே அல்லாஹு தஆலா சமுதாயத்திலே உயர்வாக வைத்திருப்பான். யார் பணிவை மேற்கொள்கிறார்களோ அவர்களுக்கு கண்ணியமும் உயர்வும் உண்டு என்று நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திட்டவட்டமாக சொல்லியிருக்கக்கூடிய இந்த விஷயத்தை ஜகாத் தான தர்மங்கள் வழங்கக்கூடிய நாம் என்றைக்குமே பசுமையாக உள்ளத்திலே நாம் வைத்திருக்க வேண்டும். தான தர்மங்களை தரக்கூடியவர்களை பற்றி குர்ஆன் பேசுகிறது. நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ், யார் அல்லாஹ்வுடைய பாதையிலே தன்னுடைய பொருளாதாரத்தை தான தர்மமாக, சதகாவாக, ஜகாத்தாக வழங்குகிறார்களோ அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? கமஸலி ஹப்பத்தின் அம்பதத் சப்அ சனாபிலின், நிலத்திலே ஒரு விதையை ஊன்றுவதை போன்று, நிலத்திலே ஒரு விதையை ஊன்றுவதை போன்று அந்த நிலத்திலே ஊன்றக்கூடிய அந்த விதை ஃபீ குல்லி சும்புலத்தின் மிஅத்து ஹப்பா, அது பயிராக வளர்ந்து பல்வேறு கதிர்களாக அது உருவெடுத்து ஒவ்வொரு கதிரிலேயும் பல கதிர்களாக வருகிறது. ஒவ்வொரு கதிரிலேயும் நூற்றுக்கணக்கான வித்துகள் முளைக்கின்றன. இவர் ஊன்றிய ஒரு விதை நூற்றுக்கணக்கான வித்துகளாக அது வளர்ந்து பல்கி பெருகி அவனுக்கு பயன் தருகிறது. அது போன்றுதான் நீங்கள் கொடுக்கக்கூடிய தான தர்மங்களும் சதக்காக்களும் உங்களுக்கு பொருளாதாரத்திலே பரக்கத்தை ஏற்படுத்தும். பரக்கத்துன்னு சொன்னால் என்னுடைய தேவைகள் அனைத்தும் நான் ஈட்டக்கூடிய வருமானத்திலே பூர்த்தியாகிவிடும். எனக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ, நான் 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு தான் வேலை செய்கிறேன், நான் மிக குறைந்த ஊதியத்திற்கு தான், அன்றாட கூலிக்கு தான் நான் வேலை செய்கிறேன். ஆனால் என்னுடைய வருமானத்திலிருந்து என்னுடைய எல்லா தேவைகளும் பூர்த்தியாகிவிடும். இதுதான் பரக்கத். எனக்கு லட்சக்கணக்கிலே சம்பளம், ஆனால் எனக்கு அது இல்லை, இது இல்லை, இவ்வளவு கடை, அந்த தேவை பூர்த்தியாகலை, இந்த தேவை பூர்த்தியாகலை என்று சொல்வதுதான் பரக்கத்தின்மை. அதுதான் பரக்கத்தின்மை. பரக்கத் என்று சொன்னால் நான் ஈட்டக்கூடிய வருமானத்திலிருந்து எனக்குரிய எல்லா தேவைகளும் அதிலிருந்து அல்லாஹ் எனக்கு பூர்த்தி செய்து தருவான். இந்த பரக்கத்தை உங்களுக்கு நீங்கள் வழங்கக்கூடிய தான தர்மங்களின் மூலமாக, சதக்கா ஜக்காத்தின் மூலமாக உங்களுக்கு இந்த மன நிறைவையும் பரக்கத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்துவதாக இந்த வசனங்களிலே அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காண்பிக்கின்றான். ஆக கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஜக்காத் வழங்குவதன் மூலமாக வழங்கக்கூடியவர்கள் ஏராளமான பிரயோஜனத்தை, பலனை அடைகிறார்கள். பெறக்கூடிய பயனாளிகளுக்கு மட்டுமல்ல பிரயோஜனம், பலன் வழங்கக்கூடியவர்களும் அதற்கு இணையாக பல்வேறு பலன்களை அடைகிறார்கள் என்பதை நாம் எப்பொழுதிலே பசுமையாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் நம்முடைய பொருளாதாரத்திலிருந்து சரியாக கணக்கிட்டு தான தர்மங்களை ஜக்காத்து வழங்கக்கூடிய நல்ல அடியார்களாக அல்லாஹ் தஆலா அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.